ஹலோ எவரிவன், வெல்கம் டு அக்ஷய் டெக் தமிழ். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் அதனால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஃப்ரம் டுடே நான் கொஞ்சம் ரெகுலராக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்பவுண்ட் ட்ரெஸ் பற்றி பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் ட்ரெஸ்ஸோட ஃபார்ம்லாம் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி இப்போ காம்பவுண்ட் ட்ரெஸ் வந்து ஒவ்வொரு இயர்ஸ்க்கு நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம அதை கேல்குலேட் பண்ணணும், அதே மாதிரி அது பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சில சம்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஒண்ணுமே இல்ல. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்க்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்ப அதான் அங்க குடுத்துருப்பேன். எப்படின்னா, இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் ஆன் த பிரின்சிபல் அமௌண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட்டட் ஃப்ரம் ப்ரீவியஸ் பீரியட்ஸ். அது என்ன அர்த்தம்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு இப்ப நீங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1000க்கு ஒரு ரூ. 100 இன்ட்ரெஸ்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அன்னைக்கு ஒரு ரூ. 1000க்கு ஒரு ரூ. 100 இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, அத நெக்ஸ்ட் இயர் அவங்க கால்குலேட் பண்ணும்போது, அந்த ரூ. 1000 வச்சு மட்டும் பண்ணாம, ரூ. 1000 பிளஸ் அந்த ரூ. 100 சேர்த்துட்டு நெக்ஸ்ட் அமௌண்ட்டோட அவங்க கால்குலேட் பண்றது பேரு தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அது கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதான் அங்க சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆடட் டூ த ஒரிஜினல் அமௌண்ட். அதாவது பிரின்சிபல். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த இனிஷியல் அமௌண்ட் நான் சொல்லியிருக்கேன். போன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோல. அதே மாரி இப்ப இப்ப நெக்ஸ்ட் டைம் அவங்க கால்குலேட் பண்ணும்போது, அந்த டோட்டல் அமௌண்ட்டோட தான் பண்ணுவாங்க. அதாவது நியூ டோட்டல் அமௌண்ட். பிரின்சிபல் பிளஸ் ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட். இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனுவலுக்கு கால்குலேட் பண்றோம். ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்றோம்னா, அதுக்கான பேசிக் ஃபார்முலா இதான். மோஸ்ட்லி இதுல தான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க அந்த இயரே வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. லைக் வருஷத்துக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் இல்ல குவார்ட்டர்லி இந்த மாரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாரி பண்ணணும். இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பேசிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா? இப்ப அமௌண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் போக நம்ம கையில இருக்க ரிமைனிங் அமௌண்ட் தான் நம்ம அமௌண்ட்ன்னு சொல்லுவோம். அத நான் போன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ, இப்ப நம்ம அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இத பார்த்தோனே எல்லாம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். பட் ரொம்ப ஈஸி தான். இப்ப ஃபர்ஸ்ட் A இஸ் ஈக்குவல் டூ P இன்டூ 1 பிளஸ் R பை N ஹோல் பவர் NT. இப்ப இதுல வந்து Aன்னா அமௌண்ட் உங்களுக்கு தெரியும். இப்ப Pன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட். நம்மளோட இனிஷியல் அமௌண்ட். அப்புறம் வந்து ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்ப என்னங்கிறது பார்த்தோன்னா, நம்ம எத்தன டைம்ஸ் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து காம்பவுண்ட் பண்றோம். அதாவது கிராஜுவலா இன்கிரீஸ் பண்றோம். அதுதான் எண்ணுங்க சொல்லுவாங்க. அதே மாரி இங்க டீங்கிறது பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் டேஸ். அத நம்ம எத்தன வருஷத்துக்கு பண்றோம். இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம 2 டைம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்கிரீஸ் பண்றோம்னா, அந்த இன்கிரீஸ் பண்றது எத்தன வருஷத்துக்கு நம்ம பண்றோம். ஒரு 2 இயர்ஸ்க்கு பண்றோமா, இல்ல 3 இயர்ஸ்க்கு பண்றோம்னா டீன்னு வரும். எண்ணுங்கிறது எத்தன டைம்ஸ் பண்றோம்ன்னு வரும். ஸோ அந்த 2ம் கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. என் அண்ட் டீல கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். அதனால பார்த்துக்கோங்க. ஸோ, இப்ப சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கான இது. இப்ப சப்போஸ் அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ட வந்து ஹால்ஃப் இயர்லியா நீங்க காம்பவுண்ட் பண்ணுங்க. அந்த மாரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டூ P இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 2 போடணும். ஏன்னா, நம்ம வந்து டிவைடட் பை நம்ம 2 போடணும். ஏன்னா, ஹால்ஃப் இயர்லி தானே. ஸோ வருஷத்த நம்ம 2ல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஆர் பை 2ன்னு போட்டோம்னா நம்ம பண்ணிக்கலாம். பை 100 ஹோல் பவர் 2n. இந்த 100ங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குற அந்த வேல்யூ இதுக்கு ஓகேவா? ஸோ ஹோல் பவர் 2n. இப்ப சப்போஸ் இப்ப அவங்க இன்ட்ரெஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குவார்ட்டர்லிக்கு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒண்ணும் இல்ல டிவைடட் பை 4 போட்டுக்கணும். மேல வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்ப அவங்க ஹால்ஃப் இயர்லியா கேட்டாங்கன்னா, டிவைடட் பை 2 போட்டுக்கணும். மேல வந்து இன்டூ 2 போடணும். அதே வந்து அவங்க குவார்ட்டர்லியா கேட்கறாங்கன்னா, டிவைடட் பை 4 போட்டுட்டு மேல வந்து இன்டூ 4 போட்டுக்கணும். இதான் ஒரு கான்செப்ட். இப்ப சப்போஸ் அவங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்டா கேட்காங்க. எப்படின்னா, அந்த அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாரி போகுது. லைக் எப்படின்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இயர் அன்னைக்கு மட்டும் R1% அது எதுவா வேணா இருக்கலாம். செகண்ட் இயர் அப்ப வந்து R2%, தேர்ட் இயர் அப்ப R3% இந்த மாரி குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாரி காம்பவுண்ட் ஆகுதா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அத 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்ப அவங்க 3 குடுத்துருக்காங்க. ஸோ P இன்டூ 1 பிளஸ் R1 பை 100 இன்டூ 1 பிளஸ் R2 பை 100 இன்டூ 1 பிளஸ் R3 பை 100. ஸோ நம்ம இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வரணும். ஸோ குடுக்குற இயருக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அத ஃபார்முலால மாடிஃபை பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே. இப்ப இதுல நம்ம சிம்பிளான ஒரு சம்ஸ் பார்ப்போம். First, the count of a certain breed of bacteria was found to increase at the rate of 2% per hour. Find the bacteria at the end of 2 hours if the count was initially 6 lakhs. இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ ஒரு ஒரு சர்டன் breed ஆஃப் பாக்டீரியா இருக்கு. அது வந்து ஒவ்வொரு 2 ஒவ்வொரு ஹவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2% இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா?
அப்ப நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். இந்த 2% தான் நம்மளோட கொஸ்டின்ல குடுத்திருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஆர். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஃபைண்ட் த பாக்டீரியா அட் த எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸ். அட் த எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸ். என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாரி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ, இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது, அந்த கொஸ்டின ப்ராப்பரா ரீட் பண்ணாலே நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸோ அட் த எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸ். அப்ப நம்ம கடைசியா நம்ம கையில இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதுதான் அமௌண்ட். ஓகேவா? அப்ப நம்ம இங்க கொஸ்டின்ல நம்ம கேட்டுக்கிறது வந்து அமௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கல. ஸோ நம்ம அமௌண்ட்ட மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா போதும். இப்ப எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இஃப் த கவுண்ட் வாஸ் இனிஷியலி 6 லேக்ஸ். ஓகேவா? இனிஷியலி 6 லேக்ஸ்னா என்ன அர்த்தம்? அதுதான் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட். நம்மளோட இனிஷியல் அமௌண்ட். ஸோ அப்ப பிங்கிறது வந்து அந்த வேல்யூ வந்துரும். அந்த எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட வேல்யூ வந்துரும். ஓகேவா? ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸ். அந்த 2 ஹவர்ஸ் முடியிறப்ப நம்ம கையில எவ்வளோ இருக்கு? அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? A இஸ் ஈக்குவல் டூ P இன்டூ 1 பிளஸ் R பை 100 ஹோல் பவர் N. இப்ப அவங்க வந்து குடுத்திருக்க கொஸ்டினுக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். இப்ப இங்க P யோட வேல்யூ என்னது? 6 லேக்ஸ். அத நம்ம அ அப்ளை பண்ணிட்டோம். இன்டூ 1 பிளஸ் அ R ஓட வேல்யூ என்னது? 2 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. இப்ப நம்ம இத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 2 பை 100 வந்து நம்ம வந்து 1 பை 50ன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்ப 1 பை 50 வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.02ன்னு வரும். இப்ப இந்த வேல்யூவ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவும் 6 லேக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா, இந்த ஒரு கடைசி நம்ம கிடைச்சிருக்க ஆன்ஸர் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்ஸர். ஸோ இது ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். இப்ப நெக்ஸ்ட் சம் போலாம். What is the compound interest on rupees 5,000 for 2 years at 10% per annum compounded annually? இந்த கொஸ்டின நீங்க பொறுமையா ரீட் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஃபார்முலா நம்ம குடுக்குற என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அத நம்ம கவனிச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க கொஸ்டினே வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு அமௌண்ட் வேணும். ஸோ அமௌண்ட் கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அமௌண்ட் எடுக்கணும். ஆன் ரூப்பீஸ் 5,000. ஓகேவா? அப்ப இந்த 5,000 தான் இங்க நம்ம இனிஷியல் அமௌண்ட் P. ஃபார் 2 இயர்ஸ். நம்ம எத்தன வருஷத்துக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்பன்னா என்னது? T. அந்த T போட்டாச்சு 2 இயர்ஸ். அட் 10% பெர் ஆனம். அதாவது அது 10%ஆ இன்கிரீஸ் ஆயிட்டு போகுது. அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அத வந்து அவங்க பெர் ஆனம்க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ அங்க என்னோட வேல்யூ வந்து 1ன்னு வந்துரும். ஸோ எ பவர்ல வந்து NT இருக்கும்போது, என்னோட வேல்யூ வந்து 1ன்னு வந்துரும். ஏன்னா பெர் ஆனம் தானே. ஸோ பிரச்சனை கிடையாது. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, A is equal to 5,000 into 1 plus 10 by 100 whole power 2. இப்ப 10 by 100ஆ? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இத நம்ம ஐதர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம அப்படியே நம்ம அத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாரி பண்ணியிருக்கோம். ஸோ 11/10 இன்டூ 11/10. ஸோ இத நம்ம ஃபர்தரா நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 50 இன்டூ 121. ஸோ கடைசில ரூப்பீஸ் 6,050 கிடைக்குது. இப்ப நம்ம கடைசியா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம இனிஷியல் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த இனிஷியல் அமௌண்ட்டையும் ஆ இது ஐ மீன் இனிஷியல் அமௌண்ட் இன் த சென்ஸ் நம்ம இப்ப கண்டுபிடிச்ச வேல்யூ அந்த அமௌண்ட் சொல்றேன். அந்த அமௌண்ட்டும் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் அதையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அத சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ரூப்பீஸ் 1050 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கு கேட்டிருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. ஓகே. இப்ப நம்ம இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கிரீஸ் தான் ஆகியிருக்கும். டிக்ரீஸே ஆயிருக்காது. ஆனா, இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கும். டெப்ரிசியேஷன்னா ஒண்ணும் இல்ல. அப்படியே ஆப்போசிட். நமக்கு வந்து வருஷம் வருஷம் கூடுங்கிறது வருஷம் வருஷம் குறையுது. இப்ப அதுக்கான ஒரு சம் இருக்கு. இப்ப எப்படின்னா, இப்ப ஒரு டிவி வந்து அவங்க இனிஷியலா வாங்கும்போது 21,000க்கு வாங்கியிருக்காங்க. இப்ப அந்த டிவியோட வேல்யூ வந்து வருஷம் போக போக அத நம்ம யூஸ் பண்ண அதோட வேல்யூ குறையும்ல. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வாங்குறோம். அதே ஃபோனோட வேல்யூ வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும்ல. அந்த மாரி தான். இப்ப அதோட அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5% பெர் ஆனமா அது டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப அதே டிவியோட வேல்யூ வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்? கன்ஃபார்ம் ரெட்யூஸ் தான் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ நம்ம பார்க்கணும். இதான் எனக்கு குடுத்துருக்க கொஸ்டினோட கான்செப்ட். இப்ப டிப்ரிசியேஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா, அதே ஃபார்முலா தான். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். அதுல வந்து நம்ம A is equal to P into 1 plus R by 100 whole power n போடுவோம்ல. இந்த இடத்துல வந்து மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இவங்க இந்த குடுத்திருக்க கொஸ்டின்ல வந்து ஆனம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆனம் தான் கால்குலேட் பண்ணணும். இப்ப வந்து அதே கொஸ்டின்ல இது நம்ம கொஸ்டின்ல குடுத்திருக்க இனிஷியல் அமௌண்ட் என்னது? 21,000 அத நம்ம போட்டாச்சு.
1 மைனஸ் ஏன்னா நம்ம டெப்ரிசியேஷன மைனஸ் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5% பெர் ஆனம். அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். டிவைடட் பை 100 ஹோல் பவர் 3. ஏன்னா அவங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கேட்டிருக்காங்க. இப்ப இத நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். அப்ப 5/100 1/20 நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த 1 மைனஸ் 1/20 வந்து 20 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 20 மைனஸ் 1 டிவைடட் பை 20ன்னு வரும். அப்ப 19/20ன்னு வரும். இப்ப 19/20 நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா, அத நம்ம ஐ மீன் 19/20 ஹோல் பவர் கியூப் இருக்கு. அப்ப நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம 19/20 வந்து நம்ம 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஏன்னா கியூப்னால. எழுதிட்டு இத சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நமக்கு கடைசில ஆன்ஸர் கிடைக்கும். இதுதான் வந்து அந்த டிவியோட வேல்யூ. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட இனிஷியல் அமௌண்ட் வந்து 21,000. ஆனா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது 18,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்ப அதோட வேல்யூ டிப்ரிசியேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டிப்ரிசியேஷன் காம்போனன்ட் லிஸ்ட்ல. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு குடுத்துருக்க கொஞ்சம் எக்ஸர்சைஸ் சம்ஸ். இத நீங்க ஃப்ரீயா இருந்தா பண்ணி பாருங்க. ஸோ நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்க அந்த வீடியோவும் பார்த்துட்டு இத பாருங்க. அப்பதான் கொஞ்சம் கிளியரா ஐடியா கிடைக்கும். ஸோ யாஹ் தேங்க் யூ.